வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் ஒரு SC/ST ஒரு நிறுவனங்களின் தேசிய ஆணையத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி சொல்லணும்னா, அந்த தேசிய ஆணையம் என்பதுன்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்ப இந்திய தேசிய ஆணையம் என்பது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இந்திய அரசியலமைப்பு ஆகும். இப்ப இந்திய அரசின் சமூக நீதி, அப்ப அவங்களோட அதிகாரம் எப்படி இருக்கு, அவங்களோட அதிகாரம் இந்தியரோட அரசியலமைப்பை எப்படி சார்ந்து இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப சமூக நலத்திட்டங்கள்னா என்ன, மக்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு. இப்ப சமூக நலத்திட்டங்களில் அரசாங்கமும் அடங்கும் இலக்கு பார்வையாளருக்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டங்கள், நிதி ஆதாரங்கள், வாழ்க்கையோட ஒரு தன்மை, இதை பத்தி எல்லாம் நம்ம சமூக திட்டத்தை பத்தி சொல்லப்படுறோம். இப்ப சமூக நலத்திட்டங்கள் கல்வி, உதவித்தொகை, இலவச பயிற்சி, சமூகம், பொருளாதார ரீதியில் விடுதிகள் சிலவற்றை பத்தி சொல்லப்படுறோம். இப்ப சமூக நலத்திட்டங்கள் என்ன சொல்றோம், உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் சொல்றேன், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை. அப்போ 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரை, அப்புறம் 11, 12ஆம் வகுப்பு, அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே உதவித்தொகையா கிடைக்குது. அது எந்த முறையில் அப்படின்னா, அவங்களோட வகுப்பு வாரி முறைப்படி, அவங்களோட ஜாதி அடிப்படையில நம்ம சில சமூக உதவித்தொகையெல்லாம் கல்வி மூலியமா கிடைக்குது. இலவச பயிற்சினா யாருக்கு கொடுக்குறாங்க, இப்ப தையல் எல்லாம் இருக்கு இல்லையா, தையல் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அறிவிப்பா நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இலவச பயிற்சி மூலம். இப்ப பொருளாதார ரீதியில இப்போ பெண்களுக்கு எல்லாம் உதவித்தொகையா 1000 ரூபாய் கிடைக்குது இல்லையா. சோ இதெல்லாம் ஒரு சமூக நல திட்டங்களை பத்தி உள்ளடக்கூடியதா இருக்கு. இப்ப பொருளாதார மேம்பாட்டின் திட்டங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல்கள். இப்ப SC மற்றும் OBC மாணவர்களுக்கு இலவச பயிற்சி என்பது சமூக நலத்திட்டம். இப்போ SC மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவித்தொகையா, எல்லா மாணவர்களுக்கும் உதவித்தொகை உண்டு. இப்போ OBC மாணவர்கள், BC மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கும் ஏத்த மாதிரி அவங்களுக்கு உதவித்தொகையே இல்ல அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் கல்வி உதவித்தொகையா வழங்கப்படுறாங்க. இப்ப பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கு தரமான பயிற்சியை அளிக்க இந்தியா உதவியாக இருக்கு. நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கிய ஒரு மாணவர்களுக்காக சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுறாங்க. இப்ப பட்டியல் ஜாதியினர் SCனா ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்றோம், மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBC மாணவர்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார சமூக திட்டங்கள்லாம் வழங்கப்படுறாங்க. இப்ப போட்டித் தேர்வுல அரசு, தனியார் துறை சிறப்பாக செயல்பட அவர்களுக்கு உதவுதல் மற்றும் அவர்களின் வேலை இலக்குகளை அடைய போன்றவற்றை அரசு வைத்துள்ளது. இப்ப இலக்குகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு பல ஆண்டுகள் நலத்திட்டங்கள், பார்வையாளர்கள் மற்றும் சமூகங்கள். இப்ப நிறைய பேருக்கு அரசு துறையும் சரி, தனியார் துறையும் சரி, இப்ப தனியார் கல்லூரிகள் எல்லாம் நம்ம வருஷத்துல ஒரு வருடத்திற்கு 2 முறையாவது தனியார் வேலை வாய்ப்பு முகாம் கொடுக்கப்படுறாங்க. அது சமூக நலத்திட்டங்களா. இந்த மாதிரி ஒரு அரசு இப்ப அவங்க நமக்கு ஒரு பட்டப்படிப்பு முடிச்சோம்னா அதை நமக்கு ஒரு தகுதி அடிப்படையில நம்ம அரசாங்கம் வேலைக்கு போறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கிறது. இப்போ சமூக அமைச்சகத்தின் பரிமாணம், நீதி மற்றும் அதிகாரம். இப்போ சமூக அமைச்சகத்துல ஒரு பரிமாணம் எப்படி இருக்கணும், அத நிதி, அப்புறம் அது அவங்களோட அதிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சுதந்திரத்துக்கு முந்தைய கட்டத்தில் இந்தியா ஒரு பொதுநல நாடாக இல்லை. அனைவருக்கும் சம வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக விநியோகிக்க வேண்டும். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது சமமா தான் கொடுக்கணும். குறைவாக கொடுத்தோம்னா பிரச்சனைகள், சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா தன்னை பாதுகாத்து முன்னேறும் என்று சுயமாக அறிவித்தது. இப்ப நம்ம யாரையுமே டிபெண்டன்சின்னு சொல்லுவோம்ல, யாரையுமே சார்ந்து இல்லாம தனிப்பட்ட முறையில நம்மளோட முன்னேற்றம் அடையணும்னா, இப்ப எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து குரூப்பா இருந்தாதான் மட்டும்தான் முன்னேற்றம் அடைய முடியுமா? கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில தங்களோட தனித்திறமையை காட்டினா மட்டும்தான் முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். அதே மாதிரி பொதுநலன் மற்றும் சமூக நீதி இறுதியில் கணிசமான முயற்சிகள் நடத்த என்பதை இந்திய அரசால் எடுக்கப்பட்டது. இது நலன் புரி அமைச்சகத்தின் ஆரம்பத்தில் வளர்ச்சியை பூர்த்தி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட தேவை. இப்ப ஆரம்பத்துல எதுக்காக இதை
கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வளர்ச்சியை வந்து ஒரு நிறைவு பெறணும். அவங்களோட வளங்கள் சோர்சஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்ப வளங்கள் அதுக்கு எல்லாமே வந்து முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டாங்க. இப்ப 1985, 86ல வந்து நலம்புரி அமைச்சகம் துறைவாரியாக பிரிக்கப்பட்டது. இப்ப வந்து நலம்புரினா ஒவ்வொரு அமைச்சகமும் இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு துறை இருக்கு. தொழில்துறை இருக்கு, வேளாண்மை துறை இருக்கு. சோ அதனால ஒவ்வொரு பிரிவுகளும் தனித்தனி துறையா வந்து பிரிவு அமைச்சகம் வந்து பிரிக்கப்பட்டா மட்டும்தான் அதோட முன்னேற்றம் வந்து நம்மனால சரியா வந்து கணிக்க முடியும் அப்படின்றது. இப்ப நலம் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, அதே நேரத்துல வந்து இந்த ஜாதி மேம்பாட்டு பிரிவு, பழங்குடியினர் பிரிவு. இப்ப வந்து பழங்குடியினர் நம்ம சொல்றோம். ஆனா பழங்குடியினர்லயே வந்து இப்ப தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க. மத்ததுல வந்து தமிழ்நாடு, கேரளா, மணிப்பூர், இந்த மாதிரி மேகாலயா, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அதிகமா மாநிலத்திலையும் இந்த பழங்குடியினர் வந்து அவங்களோட அதிகமாக காணப்படுறாங்க. அத வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இப்ப அதிகமா வந்து மொத்தம் பழங்குடியினர்னாவே 36 வகை பிரிவு அவங்களுக்கு வந்து மொத்தம் இருக்காங்க. 36 ட்ரைபல் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி 36 பிரிவுகள் மொத்தம் இருக்காங்க. அந்த 36 பிரிவுகளையும் அதிகமாக மேஜர் கம்யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதிகமாக காணக்கூடிய அந்த ஜாதி பிரிவினர் யார் யாருன்னா காட்டுநாயகர், இருளர், கோடார், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளையும் சொல்லப்படுறாங்க. ஒரு 6 வகை மேஜர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல வரும்போது நான் அந்த 6 கம்யூனிட்டி என்னன்றதை நம்ம சொல்றேன் தெளிவா. நலம் மற்றும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, இந்த மேம்பாட்டு பிரிவு இருக்கு இல்லையா? அந்த சிறுபான்மை நலப்பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர் நலப்பிரிவு, நலன்புரி அமைச்சகம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நலம்புரி அமைச்சகம் வந்து உருவாக்கணும், தனியாக பிரிக்கப்படணும் அப்படின்றத பத்தி சொல்லப்படுறாங்க. இப்ப அதே மாதிரி 1998ஆம் ஆண்டு நலத்துறை அமைச்சகம் சமூக நீதி அமைச்சகம் என மறுபெயரிட்டது. இப்ப நலத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா? இந்த நலத்துறை அமைச்சகம் தான் நிதி அமைச்சகம்னு வேற பெயரா மாற்றப்பட்டது. என்னது? நலத்துறை அமைச்சகம் தான் நிதி அமைச்சகமாக பெயர் வந்து பரிசீலனை செய்யப்பட்டது. இப்ப அதிகாரமளித்தல், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையதளம், இருப்பினும் பழங்குடியினர் மேம்பாட்டு பிரிவு இதுல இருந்து விலகி சென்றது. இப்ப வந்து இவங்களோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இருக்காங்க இல்லையா? இவங்களோட பழங்குடியினர் மேம்பாட்டு பிரிவில இருந்து இது வந்து தனியாக பிரிக்கப்பட்டாங்க. இப்ப பழங்குடியினருக்கான விவகாரங்களுக்கான தனி அமைச்சகம் அமைக்கப்படும். இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரே அமைச்சகம் வந்து செயல்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்கானது எப்படி இருக்கணும்? தனித்தனி பிரிவா இருந்தா மட்டும்தான் சரியான முறையில நம்ம தீர்வு காண முடியும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் பழங்குடியினருக்கான தனி அமைச்சகம் அமைக்கப்படும். சிறுபான்மையினர் நலப்பிரிவு மற்றும் பக் பிரிவு சிறுபான்மை விவரங்களுக்கான தனி அமைச்சகத்தையும் உருவாக்குனாங்க. இப்ப பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒரு தனித்துவமான அமைச்சகமாக மாறியது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, இப்ப பெண்களாவும் இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கும் சில மேம்பாடுகள்லாம் உருவாக்கப்பட்டாங்க. இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களின் வளர்ச்சி சேவைகளை பூர்த்தி செய்வதை தவிர அரசாங்கம் பல்வேறு வகையான ஊனமுற்ற நபர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அதன் வலுவான அர்ப்பணிப்பை செய்தது. தேவைகள், சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையுடன் இணைந்தே ஊனமுற்றோர் விவரங்களுக்கான தனித்துறை இப்போது துறை வாரியாக பரிசீலிக்கப்படுது. ஒவ்வொரு துறையும் ஊனமுற்றவங்களுக்கான ஒரு துறை இருக்கு, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுத்தாங்க. எப்ப 2012 ஊனமுற்றோர் விவகார பிரிவாக முன்பு செயல்பட்டு வந்தது. ஊனமுற்றோர் பிரிவினே வந்து தனியா ஒரு அமைப்பாக செயல்பட்டது. அப்ப மறுபடியும் பெயரிடவும் செய்யப்பட்டாங்க. இப்ப அமைச்சகத்தின் 11வது 5ஆண்டு திட்டம், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? முதலாம் 5ஆண்டு திட்டம், 2, 3, 4, 5, 6, 7வது 5ஆண்டு திட்டம், 8வது 5ஆண்டு, 9வது 5ஆண்டு, 10ஆம் 5ஆண்டு. இப்ப அந்த 11ஆம் 5ஆண்டு திட்டம் வந்து எந்த பிரிவு துறை வாரியாக பரிந்துரை செய்தனர், அந்த திட்டத்தெல்லாம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டாங்க, செயல்பட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளை திணைக்களம் மற்ற அனைவரும் திறம்பட செயல்பட அவங்களோட அமைச்சகங்கள் வந்து ஒரு துறை வாரியாக ஒரு பொறுப்புகளை வந்து நிறைவேற்றணும். அப்ப வந்து ஒவ்வொரு துறையும் வந்து சில ஒவ்வொரு பொறுப்புகள்லாம் இருக்கணும். அப்ப வந்து அவங்க வந்து பூர்த்தி செய்தா மட்டும்தான் அவங்களுக்கான தீர்வுகள், அதோட ரிசல்ட்னு சொல்லுவோம் இல்லையா?
என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போனோம். இப்ப வந்து ஒதுக்கீடு விதி வந்து 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து போதுமான அளவில் பயனடையாத அபாயத்தில் இருக்கும்போது நமது சமூகத்தின் பிரிவுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதற்கான அடிப்படை அடிப்படையாக கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி நித்தி ஆயோக் மற்றும் திருத்தப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் 27/2015 இந்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டாங்க. இப்ப சமூகத்துல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடியவை, எந்தெந்த பிரிவினரை அப்படின்னு உள்ளடக்கியது அப்படின்றத பத்தி அடுத்து நான் சொல்ல போறேன். இப்போ வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு பங்குதாரர்களும் மத்திய அமைச்சகங்கள், துறைகள், மாநில யூனியன்கள், பிரதேசங்கள் மற்றும் சர்வதேச ஏஜென்சிகளுடன் இந்த பிரிவு அவ்வப்போது மதிப்பாய்வு செய்கிறது. இப்ப வந்து ஒவ்வொரு அமைச்சகங்கள் இருக்கு, துறைகள் இருக்காங்க, மாநிலம், யூனியன் இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அரசியலமைப்புல வந்து சர்வதேச மாநிலம் எத்தனை யூனியன் இருக்கு, எத்தனை டெரிட்டரிஸ் இருக்கு, அப்ப யாரு சாவரனிட்டி, இறையாண்மை யாரு, எதை பத்தி சொல்லப்படுறாங்க, எழுதப்பட்டதா எழுதப்படாத அரசியலமைப்பா, அந்த இதை பத்தி நம்ம சொல்லப்படணும் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து அமைச்சகங்கள், துறைகள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சர்வதேச ஏஜென்சி இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பாய்வு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற பத்தி சொல்றாங்க. இப்ப வந்து SDG அப்ப நம்ம எதை பத்தி நம்ம இது சொல்ல போறோம்னா, இது வளர்ச்சிக்குரிய ஒரு அமைப்பு. இப்ப வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் SDGன்னு சொல்றோம். சோ அப்ப அதை அடைவதில் வந்து ஏற்படும் முன்னேற்றத்தை கண்காணித்து வளர்ச்சி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முயல்கிறது. இப்ப வந்து பல வளர்ச்சின்னா ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம், சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சரல் அப்படின்னா சோசியல்னா சமூகம், எக்கனாமிக்னா பொருளாதார வளர்ச்சி, கல்ச்சரல்னா கலாச்சார வளர்ச்சி, பொலிட்டிக்கல் கல்ச்சர்னு சொன்னா அரசியலோட அமைப்பு, அரசியலோட வளர்ச்சி அப்படின்ற பத்தி. இப்ப இந்த 4மே சேர்ந்ததுதான் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வளர்ச்சியை பத்தி நம்ம வந்து சொல்லப்படக்கூடியதா இருக்கணும். அப்பதான் சோசியல், இதைத்தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லி நம்ம சொல்லப்படுறோம். சோ இப்ப என்னோட கோள்கள் வந்து ஒரு பொருத்தமான ஒரு நடவடிக்கையை வந்து தீர்மானிக்கணும், அதை செயல்படுத்தணும். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பொருத்தமான செயல்களை வந்து நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட, அப்ப வந்து முன்னேற்றம் அடையாத நம்மளோட சமுதாயத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். அதாவது எப்படி சொல்றோம்னா, வேலை வாய்ப்பு முகாம்லையும் சரி, நம்மளோட வளர்ச்சியிலையும் சரி, இப்ப நம்ம வளர்ச்சியில 0.1% வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா இதை வந்து 10 மடங்காக நம்ம உயர்த்தணும், 10%. அப்ப அந்த 10 100 மடங்காக உயர்த்தணும். அதுக்கு என்ன இது வேணும், அப்ப ஒரு அமைப்பா நம்ம வந்து செயல்படணும். இப்ப சமூகத்துல தாழ்த்தப்பட்ட பிரிவுகளுக்கான தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், SC சபாய, SK பழங்குடியினர். இப்ப நம்ம சொல்றோம்ல, SK ஒரு குரூப் இருக்காங்க, SC ஒரு இருக்காங்க, ST ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் இல்லையா. அப்ப வந்து இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், இவங்க வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை உள்ளடக்கிய அதிகாரம் அளித்தல் மற்றும் மனித மூலதன மேம்பாட்டிற்கான விரிவுகளுக்கான ஒரு கொள்கைகள், திட்டங்கள் வகுப்பதற்கான வழிகாட்டுதலை பிரிவு வழங்கிறது. இப்ப அதோட மொத்தம் இது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட திட்டங்களும் சரியா வகுப்பு வாரியா பிரிக்கப்படணும். அந்த வகுப்பு வாரியா பிரிக்கப்பட்ட அவங்களோட திட்டங்களும் கொள்கைகளும் வழிகாட்டுதல வந்து சரியான முறையில நிவர்த்தி செய்யணும். அதுக்காக தான் இந்த சமூக முன்னேற்றம் அடையின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்களோட திட்டங்கள் என்னவா இருக்கணும், அப்ப அவங்களுக்கு கொள்கைகள் என்னவா இருக்கணும், அப்ப இந்த கொள்கைகள்லாம் நம்ம செயல்படுத்தினா நம்மளோட முன்னேற்றம் அதிகரிக்கும். அப்ப இந்த திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்தணும்னா இந்த கொள்கைகள் வந்து முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படின்றது. இப்ப அதே மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய வகுப்பினர், மத சிறுபான்மையினர், நாடோடிகள், அரை நாடோடி மற்றும் அறிவிக்கப்படாத பழங்குடியினர், NTSTன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமகள், பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து திறனாய்கள், வயதானவர்கள், குடிமக்கள் போன்ற சமூக பாதுகாப்பு குழுக்கள், பொருளாதார போதைகளுக்கு அடிமையானவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள் போன்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இப்ப வந்து பொருளாதாரத்துல யாரெல்லாம் பின்தங்கிய வகுப்பினரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பழங்குடியினர். நான் சொன்னையா 36 கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, 6 கம்யூனிட்டி மேஜர் கம்யூனிட்டி இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து அதிகமா எங்க காணப்படுறாங்க அப்படின்னா மேகாலயா, மணிப்பூர், கேரளா,
இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து அதிகமாக காணப்படுறாங்க. யாரு இந்த பழங்குடியினர்கள்லாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிகமாக எந்தெந்த மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம் இல்லையா, அப்ப எந்த மாவட்டங்கள் அப்படின்னா சேலம், நாமக்கல், கரூர், இந்த மாதிரி மேகமலை, இந்த மாதிரி மலைகள் பகுதியில இந்த அதிகமாக காணப்படுறாங்க. இப்ப கொடைக்கானல்லையும் ஒரு சில பழங்குடியின கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இந்த இப்ப காட்டு நாயகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, இருள இருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியில சிறுமலையில வந்து அந்த இந்த மாதிரி ஒரு சில அது வந்து பனியன் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பனியன் பழங்குடியினர் சிறுமலை, திண்டுக்கல்ல சிறுமலையில பனியன் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி சேலத்துல வந்து இருளர் இருளர் வந்து குறைவாக உள்ளாங்க. அதே மாதிரி சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டிலே மேட்டுப்பாளையம், ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த ஊட்டியில வந்து இருளர் கம்யூனிட்டி. அப்ப அந்த இருளர் கம்யூனிட்டி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கலாச்சார முறைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உணவு முறைகளையும் சரி, அதே மாதிரி ஆடைகள்லையும் சரி, கொஞ்சம் வித்தியாசமாக மத்த இந்த 36 கம்யூனிட்டி 36 இருக்காங்க இல்லையா, அது 35 கம்யூனிட்டியோட இந்த இருளர் கம்யூனிட்டி வந்து இந்த மேஜர் கம்யூனிட்டிலேயே சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இந்த இருளர் கம்யூனிட்டி இருக்காங்க. அந்த இருளர் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா காணப்படுவாங்க. அவங்களை எப்படி மத்தவங்க கூட வந்து சேர்ந்து இருக்க மாட்டாங்க, அதாவது அட்டாச்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க கூட நம்ம போய் அவங்கள பாக்குற விதமே வந்து கொஞ்சம் பயம். அவங்களோட தோரணைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்க உடுத்துற ஆடைகளும் சரி, அவங்க சாப்பிடுற உணவு முறைகளும் சரி, அவங்க பேசுற விதமும் சரி, அவங்க நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபடும். அதே மாதிரி இந்த பழங்குடியினர் இதே மாற்ற இப்ப வந்து இப்ப அரை நாடோடிகள் சொல்றோம் இல்லையா, அரை நாடோடிகள்னா யாரும் நம்ம சொல்லுவோம், இந்த ஊசி பாசி விற்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சில வந்து ஐடி கார்டு, இப்ப இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, நுகர்பொருள் இருக்குல்ல, நுகர்பொருள் ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கூப்பன் சீட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சில பகுதியில அந்த கார்டுக்கு வந்து ஒவ்வொரு பேர் உள்ளது. சோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நாடோடிகள், அவங்களோடது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட உணவு முறை, கலாச்சார முறை, பேசுறது, செயல்படுறது, அவங்க வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மத்த கம்யூனிட்டியை விட அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து எப்படி சொல்றது, சுயமா வேலை பார்க்கணும். அன்னைக்கு அவங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி அடைந்தா நிவர்த்தி ஆனா போதும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை இருக்குமானா கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதே அரை நாடோடிகள்ல படிக்கிறவங்களும் இன்னும் படித்து கொண்டிருக்கிறாங்க மாணவர்கள். அதே மாதிரி இப்ப பழங்குடியின பார்த்தோம், அரை நாடோடிகள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களோட டிசபிள்டு பர்சன் சொல்லுவோம், அவங்களுக்குன்னு உதவித்தொகை இருக்கு, ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, உதவித்தொகை இருக்கு. அவங்க மாற்றுத்திறனாளிக்காக இப்ப வந்து குறைவா 50 அவங்களுக்குன்னு சில சதவீதம் இருக்கு. இப்ப 30% சொல்லுவோம், 30%னா அவங்களுக்கு எந்த வசதியும் எந்த உதவித்தொகையும் அரசாங்கத்துல இருந்து கிடையாது. 50%னா கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு 60% மேல இருந்தாங்கன்னா, இல்ல 70% மேல 60% மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்கம் சமூக நல திட்டங்கள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான முழு தகுதியும் உடையவர்களா இந்த மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள்னு யாரும் சொல்லுவோம், வயதானவர்கள். இப்ப வயதானவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், மாதம் 2000 ரூபாய் மூத்தவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை உள்ளவர்கள் வயதானவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு மாதம் ஊதிய தொகை இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலையும் கொடுக்கப்படுறாங்க. ஒரு சில இப்ப அந்த கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்தும் கொடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன இப்ப வந்து ஒவ்வொரு துறைகள்லயும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மூலியமாவும் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு முதியவர்களுக்கு எத்தனை அவங்களோட 60 வயது ஆனா இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தோட உதவித்தொகை இவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு திட்டங்களும் இருக்குது இப்போ. அதே மாதிரி திருநங்கைகள் யாரு, டிரான்ஜெண்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர், அதே மாதிரி சேலம், நாமக்கல், திருச்சி, நான் வந்து சொல்லக்கூடிய பகுதி என்னன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டுல உள்ள மாவட்டங்கள். இந்த இதுல
அதிகமாக இவங்க திருநங்கைகள்லாம் காணப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில விழுப்புரம் மாவட்டம், மேலூர் மாவட்டம், சோ இந்த மாதிரி புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் திருநங்கைலாம் இருக்காங்க. திருநங்கைகளே இப்ப வந்து ஆஹ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறையில இருக்காங்க, ஆரம்ப சுகாதாரத்துறையில இருக்காங்க, ஆசிரியராக செயல்படுறாங்க. அதே மாதிரி நிறைய துறையில அந்த திருநங்கைகள் வந்து செயல்பட்டு கொண்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு எல்லாமே நிறைய திட்டங்கள் இருக்கு. எது சமூகத்தின் மூலமா இவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்ப சமூக பாதுகாப்பு குழுக்கள், இவங்களுக்கு வந்து நிறைய குழுக்கள் இருக்கு. குழுக்கள் மூலியமாவும் இவங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகமாக இருக்கு. சமூக நல திட்டங்களும் அதிகமாக உள்ளது. ஆனா அதை நம்ம வந்து இப்ப சரியான முறையில வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி ஆதரவற்றோர் மற்றும் போன்ற பாதிக்கப்பட்ட இப்ப வந்து நம்ம ஆதரவற்றோர்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆதரவற்றோர்னா யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம யாரையாவது பார்த்தோம்னா ஏதாவது சாப்பாடு சர்வ் பண்றது ஃபுட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் ரோட்ல யாருக்கும் இருந்தேன்னா ஒரு டைம் ஆகும். சரி நம்ம இவங்களை நம்ம ஒரு விஷயம் நம்ம கடந்து போறோம், ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம் அலுவலகத்துக்கு. அப்ப வந்து ஒருத்தவங்க நம்மள்ட்ட எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம அதை வந்து என்ன செய்வோம், நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போவோமா? கண்டிப்பா கிடையாது. அது ஒரு சிலர் நம்ம வந்து நம்ம டைம் பொறுத்து, நமக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகமா இருக்குன்னா சரி நம்ம ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் சில விஷயங்கள்லாம் கிடைக்குது. அதனால யாரும் நம்ம பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ இந்த பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளுக்கு விளிம்பு நிலை மற்றும் குறைந்து வரும் பழங்குடி சமூகங்கள் கையாள துப்புரவு செய்பவர்கள், மிகவும் பின்தங்கியவர்களுக்காக பட்டியல் சாதிகள் துணை திட்டம், எஸ்சிஎஸ்எஃப் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டம், டிஎஸ்பி உள்ளிட்ட சிறப்பு கொள்கைகள் மற்றும் உத்திகளை உருவாக்குவதற்கும் பொறுப்பாகும். வயதானவர்கள், பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள், நம்ம சொன்னோம் இல்லையா, நடுவில் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, பெண்கள், முதியவர்கள், திருநங்கைகள், இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம இவங்க எல்லாத்துக்குமே நிறைய திட்டங்கள் கொள்கைகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரி இவங்களுக்கும் சில பிரிவுகள்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து நம்ம அதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, துப்புரவு பணியாளர்கள், இப்ப துப்புரவு பணியாளர்களுக்கும் அவங்களுக்கு மாதம் இவ்வளவு ஊதியமா செயல்படணும் அப்படின்ற திட்டமும் வரையறுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் போனஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இவங்களுக்கு செயல்படணும், இவங்களை வந்து ஒரு மரியாதைக்குரியவங்களா நடத்தணும் அப்படின்றத பத்தியும் இவங்களுக்கான திட்டங்கள்லாம் வரையறுக்கப்பட்டாங்க. இப்ப சமூக பொருளாதாரத்துக்கான அரசியலமைப்பு விதிகள், அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கான வளர்ச்சி மற்றும் திட்டமிடல். இப்ப சமூக பொருளாதாரத்துல அவங்களோட அட்டவணை வந்து பழங்குடியினருக்கான ஒரு வளர்ச்சி திட்டம், அவங்களை வந்து எப்படி திட்டமிடப்படுறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப அரசியலமைப்பு அதன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கவும் இயலுகிறது. இப்ப வந்து அரசியலமைப்புல வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் பேசியிருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 399 ஆர்டிக்கல் இருக்கு. ஆர்டிக்கல்னா ஷரத்து ஆர்டிக்கல் இருக்கு. இப்போ தற்பொழுது எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னா 413 ஆர்டிக்கல் இருக்கு இந்த அரசியலமைப்பு. அதுல வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு, மொத்தம் 12 அட்டவணைகள். இத பத்தி எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இப்ப அந்த அரசியலமைப்பு என்னன்னா, ஒரு குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பா இருக்கு. நம்ம வந்து அரசியலமைப்பை வந்து மாத்தி எழுதக்கூடிய அரசியலமைப்பா எழுதலாமா அரசியலமைப்பு அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம். ஆனா இப்போ வருஷம் எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது வந்து வரையறுக்கூடியது இல்ல. 10 வருடங்களுக்கு ஒரு முறை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு வந்து திருத்தி மாற்றி எழுதக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. சோ அதே மாதிரிதான் அரசியலமைப்பு இப்ப ஒரு பாதுகாக்கக்கூடிய அமைப்பா இருக்குன்னு சொல்றோம். அது என்னென்ன விஷயம் சொல்றோம்னா, அந்த சமூகம் மற்றும் பொருளாதார நீதி, அந்தஸ்து, வாய்ப்புகள், சமத்துவம் மற்றும் தனிநபரின் கண்ணியத்தை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நமக்கு பாதுகாப்பு, சேஃப்டி. 2வது விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற விஷயம், சமூகம் மற்றும் பொருளாதார நீதி. இப்ப நம்ம எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் எடுத்து எவ்வளவுக்கு வேணாலும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம வேர்ல்டு பேங்க்ல எவ்வளவு கடன் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை. அதனால நம்ம வந்து இவ்வளவு உரிய அமௌண்ட் தான் இந்த இந்த திட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் நம்ம வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு. அதுதான் சமூகம் மற்றும் பொருளாதார நிதி. அப்ப நம்மளுடைய அந்தஸ்து. அப்புறம் வாய்ப்புகள்,
வாய்ப்புகள் எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அது என்ன செய்யணும்? ஒரு சில வாய்ப்புகள் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து வரும்போது வாய்ப்புகள் வந்து நல்ல விஷயத்துக்கும் வாய்ப்பு வரும், கெட்ட விஷயத்துக்கும் வாய்ப்பு வரும். ஆனா நம்ம நல்ல விஷயங்கள வாய்ப்புகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி சமத்துவம். அப்புறம் தனிநபரோட ஒரு கண்ணியத்தை. இப்ப தனிநபரோட கண்ணியம்னா எப்படி? கேரக்டருக்கு பிஹேவியர் இருக்கு. கேரக்டர் வேற, பிஹேவியர் வேற. தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. கேரக்டர்னா இவங்க இப்படித்தான், இந்த விஷயம் இப்படி மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்றது கேரக்டர். பிஹேவியர்னா இப்போ வந்து நம்ம இடத்துக்கு தகுந்தாற் போல நம்மளே நம்ம மாத்திக்க முடியும் இல்லையா? இடத்துக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய நடத்தை வந்து எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும், வேறுபடும். ஆனா கேரக்டர் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வித்தியாசமா மாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ நம்ம இவங்க இந்த விஷயம் சொன்னாங்கன்னா பண்ணுவாங்க, இவங்க இப்படி செய்வாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்றது. சோ அத பத்தி நம்ம சொல்றதுதான் தனிநபரோட ஒரு கண்ணியம். இவங்க இப்படிதான்ப்பா, இவங்கள மாத்தவே முடியாது, எந்த சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவங்க கண்டிப்பா இவங்க சொன்னா இதை பண்ணுவாங்க அப்படின்றது. அதுதான் தனிநபரோட ஒரு கண்ணியத்தை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு எப்படி சொல்றது தூண்டுகோல் கூட சொல்லலாம் நம்ம. அப்ப அரசியலமைப்பு சமூகத்தை வழங்கிய பின்தங்கிய பிரிவினருக்கு பொருளாதார மற்றும் அரசியல் உத்தரவாதங்கள், சில விதிகள் பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் இருவருக்கும் குறிப்பிடப்பட்டவை. இப்ப பட்டியல் பழங்குடியினருக்கு மட்டுமே மிக முக்கியமான விதிகள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கான உறவுகள், கட்டுரைகள். இப்ப இந்த கட்டுரைகள்னா இந்த ஆர்டிக்கல்ல எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லப்படுறோம்னு சொல்லியிருக்கோம். 15, 16, 46, 243, 244, 275, 330, 332 மற்றும் 335 இந்த சிறப்பேர்கள் எல்லாம் ஒரு நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் உரிமைகள் மற்றும் அவர்களின் மேம்பாட்டை மேம்படுத்தல். இப்போ வந்து இப்போ பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா? நம்மளோட இதே வந்து பழங்குடியினரும் நம்ம வந்து பிற்படுத்தப்பட்டவரையும் நம்ம வந்து முன்னேற்றம் செய்யணும். அவங்களோட பெண்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு சொல்றோம், விமன் எம்பவர்மெண்ட் சொல்றேன். அதான் இப்ப பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் உரிமைகள் மற்றும் அவர்களின் மேம்பாட்டை மேம்படுத்துதல். அவங்களோட மேம்பாடு எப்படி இருக்கணும்? எம்பவர்மெண்ட்னா மேம்பாடு. அப்ப மேம்பாடு எப்படி இருக்கணும்? சரியான அவங்க வளர்ச்சி வந்து சரியான முறையில் இருக்கணும். பழங்குடியின பகுதிகளின் வளர்ச்சி அரசியலமைப்பு விதிகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த விஷயங்களை வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை இந்திய அரசு வெளியிட வேண்டும். மாநிலங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்களில் உதவி தொகைகளை வெளியிடுகின்றன. நாம சொன்னோம் இல்லையா? எல்லாருக்குமே எல்லா திட்டங்களும் கொள்கைகளும் வரையறுக்கப்படுறாங்க. ஆனா இவன் வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து நேரடியாகவும் ஒரு சில திட்டங்கள் மறைமுகமா, எல்லாருக்குமே நேரடியாதான் திட்டங்கள் சமூக அரசாங்கங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாதனால அதை பண்ணக்கூடியதா இல்ல, அது செயல்படக்கூடியதாகவும் இல்ல. இப்ப திட்டங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளின் தன்மையை பொறுத்து நோக்கங்கள் மாநில அரசுகளால், இதையடுத்து மத்திய மாநில அரசுகளால் நலம் மற்றும் மேம்பாட்டுக்கான பல திட்டங்களை தொடங்கியுள்ளன. இப்ப வந்து திட்டங்கள்ல வந்து நம்ம எல்லா திட்டங்களையும் சரியாக செயல்படுத்த முடியுமா? இப்ப நோக்கங்கள் இருக்கு. இப்ப மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்கள்லாம் வகுக்கப்படுறாங்க. இப்ப மாநில அரசுன்னா இப்ப பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் தர்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு நியூஸ் வந்தது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்ப எப்பவுமே வாரம், இப்ப மாதத்திற்கு 2வது வாரத்துலதான் 14, 15ஆம் தேதியிலதான் அந்த மாத உதவி தொகை வந்து அவங்களுக்கு வந்து பயனடையக்கூடியதா கிடைக்குது. ஆனா இதே வந்து மக்கள் வந்து கோரிக்கை என்ன சொல்றாங்க? பெண்கள் வந்து எங்களுக்கு மாதத்துல அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியே வந்து இந்த 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கும் எங்கப்பா அப்படின்றத மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ நம்ம அடுத்த மாதத்துல இருந்து இப்ப வரக்கூடிய மாதங்கள்ல இருந்து எனக்கு அந்த 1000 ரூபாய் வந்து மாதத்தின் முதல்லயே வந்து கிடைச்சதுன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லப்படுறது. இது வந்து ஒரு திட்டம் தானையா? இப்ப பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் என்ன செய்ய போகுது அப்படின்றத தாண்டி இந்த 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். இப்ப மத்திய அரசு இப்ப வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த திட்டங்கள் இப்படிதான் பண்ணணும். இப்ப வந்து உதவித்தொகை, இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்ப ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் 2019ஆம் ஆண்டுல இப்ப மத்திய அரசு வந்து எல்லா மாதத்தை வந்து ஒரு உதவித்தொகையா, இந்த தொகை இப்ப வந்து மாத உதவித்தொகையா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஒரு 20,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சேர்த்து இன்னும் ஒரு 9,000 கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு, நான் சொல்றது டாக்டரேட் படிக்கிறாங்க பண்றாங்க இல்லையா, ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ற மாணவர்களுக்கு இன்னும் ஒரு 9,000 10,000 ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டாங்க. எப்போ 2019ல 25,000 ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்களுக்கு அது 9,000 எக்ஸஸ் பண்ணாங்க. யாருன்னா யூனிவர்சிட்டி யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அப்ப அவங்களுக்கு இந்த மத்திய அரசு சேர்த்து கொடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஆராய்ச்சிக்கு அது போதிய தொகையா இல்லை. அப்ப இந்த அமௌண்ட் எக்ஸஸா கிடைக்கும், அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது மத்திய அரசுக்கும் மாநில அரசுங்களுக்கும் நலத்திட்டங்கள். இப்ப பட்டியல் பழங்குடியினர் மேம்பாட்டு மேம்பாட்டு இயக்கவியல் முதல் 5 ஆண்டு திட்டங்கள் கூடுதல் வழங்குவதை வலியுறுத்தியது. இப்ப பழங்குடியினருக்கும் இந்த மேம்பாட்டிற்கும் அவங்களோட குறிக்கோள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு, இப்ப பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகளின் சமூக பொருளாதார பின்னணி, அவர்களின் அரசியல் அதிகாரம் அளிப்பதில் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆய்வு செய்தார். இப்ப அவங்களோட குறிக்கோள்கள் எதை பத்தியெல்லாம் அவங்களோட குறிக்கோள் இருக்கணும், எதை பத்தியெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னா, சமூக பொருளாதார பின்னணி, அவர்களின் அரசியல் அதிகாரம் அளிப்பதில் ஏற்படுத்தும் தாக்கத்தை அப்ப அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப அது பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் பங்கேற்பதன் தன்மையை ஆய்வு செய்தல் மற்றும் அவர்களின் அரசியல் அதிகாரம் அளிப்பதில் ஆதரவு மற்றும் வாய்ப்பு கட்டமைப்பின் பங்கை ஆய்வு செய்தல். இப்ப எப்படி அவங்களோட எதை பத்தி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம், அவங்களுக்கு என்னென்ன குறிக்கோள் எல்லாம் இருக்கு அப்படின்ற பத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம், பஞ்சாயத்து ராஜ் 3 tier சிஸ்டம், 3 அடுக்கு முறை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை பத்தி தான் நம்ம பெண் பிரதிநிதிகளை பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள். இப்ப இங்க பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள்னா யாரை பத்தி சொல்றோம்னா, எலெக்டட் விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்கதான் பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இது யாரோட பழங்குடியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள்னா பஞ்சாயத்து மூலியமா. இப்ப பழங்குடியினர் எல்லாருமே படிக்க முடியுமா? அப்படியே படிச்சாலும் அவங்க பொலிட்டிக்கல் ரீதியா பஞ்சாயத்துல ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா அவங்க அவங்களோட வேலைகளை செயல்படுவாங்களா? கண்டிப்பா முடியாது. இப்ப 100க்கு ஒரு 80% இது நடைமுறை கூடியதா வராது. அப்ப 20%, அப்ப யாரு இருக்காங்க? அப்ப அவங்கள பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ பழங்குடியினர்லயே அவங்க படிப்பறிவு கல்வி அறிவு முடித்து விட்டு ஒரு அரசியல்ல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா செயல்படுறாங்களா, ஒரு உள்ளூருக்குல அதாவது பஞ்சாயத்து லெவல்ல செயல்படுறாங்களா? இப்போ ஒரு எப்படி சொல்றது, கிராம சபை கூட்டம் இருக்கு, அந்த கிராம சபை கூட்டத்துல பங்கேற்கிறாங்களா அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். சோ இத அவங்களோட காரணிகள், பகுப்பாய்வு, செயல்கள், அப்புறம் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். அப்ப பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா இவங்கதான் எலெக்டட் விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம சொல்லப்படுறோம். இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பட்டியல் பழங்குடியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் திறனை வளர்ப்பதற்கும் பங்கை மதிப்பீடு செய்தல் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பிற ஒதுக்கப்பட்ட குழுக்களின் பிரச்சனைகளில் அவர்களின் செயல்திறனை ஆய்வு செய்தல். இப்போ உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அவங்க முடிவு எடுக்கிறதுனா டெசிஷன் மேக்கிங் சொல்றோம் இல்லையா. முடிவெடுக்கிறது அவங்களோட செயல்பாடு, செயல்பாட்டில் இம்ப்ளிமெண்டேஷன், செயல்பாடுன்னு சொல்றோம்னா இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப பட்டியல் பழங்குடியினர், அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதினா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். சோ அப்ப இவங்களோட திறன் எல்லாம் எப்படி அவங்களை செயல்படுத்துறாங்க, எந்த விஷயத்துல, அரசியல்ல. சோ அப்ப இவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அவ பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதியின் சமூக பொருளாதார விவரம் அவர்களின் அரசியல் அதிகாரத்துடன் குறிப்பிடத்தக்க தொடர்பை கொண்டுள்ளது. இப்ப அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட அரசியலமைப்புக்கும் அவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டாங்க, அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா வந்துட்டாங்க. அவங்களோட வேலைகளை அவங்க கரெக்டா செய்யறாங்களா, அவங்களுக்கான உரிமையை அவங்க
சரியான முறையில பயன்படுத்துறாங்களா? அவங்களோட வேலை என்னமோ, இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருந்தா, பிரதிநிதியா இருந்தா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வரணும். அவங்க என்னென்ன திட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அரசாங்கத்துல, அந்த திட்டங்கள்லாம் வந்து சரியான முறையில வந்து செயல்படுதா அப்படின்றத அவங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நடைமுறைப்படுத்தணும். மக்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். சோ அப்ப இதெல்லாம் அவங்களோட அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தை வந்து அவங்க சரியான முறையில பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்கனால சமூக முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். அப்ப பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள், அரசியல் அதிகாரம் அளித்தல் மற்றும் மேம்பாடு ஆகியவை முகவர் ஆதரவு கட்டமைப்புகள் மற்றும் வாய்ப்பு கட்டமைப்பை பயன்படுத்துவதை பொறுத்து இது செயல்படுகிறது. அப்போ 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து, எப்போ 1947 ஆண்டுக்கு மேல வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஜனநாயக அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துதல், ஆனாலும் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கவில்லை. இப்ப வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் 1947. அப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா என்ன? கிடையாது. அப்ப நம்ம வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்கணும். அப்ப எப்படி அதிகாரம் கொடுக்கணும்? நம்ம நடவடிக்கையை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தணும். எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விஷயமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்ப அதிகாரத்துவ தாமதங்கள், அரசியல் நிர்பந்தங்கள், சமூக மற்றும் கலாச்சார தடைகள் போன்ற காரணங்களால் ஜனங்களின் தொடர்ச்சியான வறுமை. இப்ப வந்து அதிகாரத்துவம் நமக்கு வந்து வளங்கள் வந்து குறைவா இருந்ததுனாமே அதிகாரம் எப்படி இருக்கணும்? இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மகிட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் அதிகாரத்துவம் எப்படி இருக்கணும்னா, நம்மளே சுத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மனால ஒரு அதிகாரத்துவம் பண்ண முடியும். எந்த விஷயமே இல்லாம நம்ம எப்படி அதிகாரத்துவம் பண்ண முடியும்? அப்ப அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மாதிரிதான் இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வீட்டுல இருக்கோம், நமக்கு எல்லா சோர்சஸ் இருக்கணும். வீட்டுல எல்லா ஃபெசிலிட்டிஸும், அதாவது எல்லா வந்து வசதிகள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதிகாரத்துவம் பண்ணுவோம். இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து அத வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபரா நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அதிகாரத்துவம் பண்ண முடியும். அதிகாரத்துவம் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும். அப்ப எந்த அதிகாரத்துவமே இல்லாம எதுவுமே செய்யாம அதிகாரத்துவம் மட்டும் பண்ண முடியுமானா முடியாது. அதான் அதிகாரத்துவ தாமதங்கள், அரசியலோட நிர்பந்தம், இப்ப வந்து நிர்பந்தம் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப வந்து நிறைய இது இருக்கு. என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை இப்ப இப்படி இந்த தருணத்துலதான் பண்ணணும், இந்த விஷயங்களே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அப்படி பண்ணா மட்டும்தான் சில விஷயங்கள் நம்ம வந்து சரியான முறையில வந்து செயல்படுத்த முடியும். அப்ப சமூக மற்றும் கலாச்சார தடைகள் போன்ற காரணங்களால் ஜனங்களின் தொடர்ச்சியான வறுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதோட எப்படி சொல்றது, அதோட வெற்றி வந்து ரொம்ப குறைவாக காணப்பட்டது. இப்ப பொருளாதார தன்னிறைவு மற்றும் சில அளவை பொறுத்தது. இப்ப சமூக கலாச்சாரம் மற்றும் அரசியலின் பெண்களின் எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் சுதந்திரம் ஒரு நிபந்தனையாகும் நிலை செயல்பட்டது. பெண்ணியம் பற்றிய சொற்பொழிவால் அவர்களின் வாழ்க்கைக்கு பொருத்தமாகிறது. மேகமூட்டமான வானத்தில் பெண்களால் தொடங்கப்பட்ட பல அடிமட்ட இயக்கங்களின் வளர்ச்சியை காணப்பட்டது. தங்களை குறிப்பாக சமூகத்தின் கீழ் பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த மகிழா கிரிதா யுத்யக் என்பது பெண்களின் அத்தகைய இயக்கத்தின் விளைவாக உருவான ஒரு தொழில் முனைவோர் அமைப்பு. இப்போ ஒரு தொழில் முனைவோர் அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப வந்து இந்த யாரு முதல்ல உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்ரீ மகிழா கிரிதா அப்படின்ற ஒரு பெண்மணி தான் இதை வந்து முதல்ல உருவாக்கப்பட்டதாங்க. இப்ப முதன்மையாக ஒரு குடிசை தொழிலில் அதன் தோற்றத்தில் நகர்ப்புறமும் இறுதியில் கிராமப்புறங்களுக்கும் பரவியது. இப்ப இந்தியாவில பல மாநிலங்கள் உள்ள மற்ற நகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு அதன் தோற்றம் பற்றிய ஒரு ஆய்வு, வளர்ச்சி, பரவல், பொருளாதார வலுவூட்டலின் சுய உந்துதல் செயல்முறைக்கு ஒரு நுண்ணறிவை அளிக்கிறது. இப்ப சமூக அதிகாரம் அளித்தலின் முக்கிய கட்டங்கள் இதுல என்னென்ன கட்டங்கள்லாம் இருக்குன்னா, விழிப்புணர்வு மற்றும் அங்கீகாரம். நான் சொன்னேன் இல்லையா, விழிப்புணர்வுனா அவேர்னஸ், அங்கீகாரம்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர். இப்ப முதல் கட்டம், மக்கள் தங்களையும் தங்கள் சமூகங்களையும் பாதிக்கும் பிரச்சனைகள் பற்றி அறிந்து கொள்கிறார்கள். இப்ப வந்து தங்களோட சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கும் அப்படின்னு மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வா இருக்காங்க. ஒரு வித்தியாசத்துல உருவாக்க தங்கள் சொந்த
சொந்த சக்தியை அடையாளம் காண தொடங்குகிறார்கள். நம்மள்ட்ட என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருக்கு, நம்மளோட பிரச்சனைய நம்ம தீர்க்கக்கூடிய அந்த சக்தி நம்மள்ட்ட இருக்கா அப்படின்றத பத்தி அவங்க ஃபர்ஸ்ட் முதல் கட்டத்துல ஆராயிறாங்க. இரண்டாவது, சமூக மூலதனத்தை உருவாக்குதல். இந்த கட்டத்தில் ஒரே இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றவருடன் உறவுகள் மற்றும் நெட்வொர்க்குகளை உருவாக்குவது அடங்கும். இப்ப சமூகத்தோட ஒரு மூலதனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மூலதனம் கேபிட்டல். அப்ப அவங்களோட இதை நம்ம உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரே இலக்குகளை பகிர்ந்து கொள்ளணும். அப்ப ஒரே இலக்குகளை பகிர்ந்து கொள்ளணும்னா அப்புறம் நெட்வொர்க்குகளை உருவாக்கணும். நெட்வொர்க்னா எப்படி, இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம வேலைக்கு போறோம், நம்ம பேசாம வேலை பார்த்துட்டு நம்ம ஒரு பணியை பண்றோம்னா வேலைக்கு போறோம் வர்றோம் அப்படி மட்டும் இருந்தானா நமக்கு எப்படி நெட்வொர்க் கிடைக்கும். சில விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஆசிரியரா இருக்கோம். அப்ப ஆசிரியர் இருக்கோம்னா போறோம், கிளாஸ் எடுக்கிறோம், வர்றோம், அந்த மாதிரிதான் ஆசிரியர் தொழில். ஆனா அதை தாண்டி நம்ம எக்ஸாம் இன்விஜிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம பரீட்சை எழுதுறாங்க, இன்விஜிலேட்டரா போறாங்க, பேப்பர் எவல்யூஷன், நம்ம பேப்பர் திருத்துதல். அப்போ அந்த வேலையும் நம்ம அந்த பணியையும் நம்ம செய்யணும். அப்போ மத்தபடி நம்ம சில விஷயங்கள்ல நம்ம ஒரு ஆசிரியரை என்னென்ன பணி செய்யணுமோ அந்த பணிகளை எல்லாம் செய்யணும். அப்பதானே நம்மளோட நெட்வொர்க் அதிகமான நம்மளோட கொஞ்சம் வரைமுறைக்கு உட்பட்டதா இருக்க முடியும். இப்ப மக்கள் ஆதரவையும் வளங்களையும் பெறவும் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ள உதவும். இப்ப மக்களோட ஆதரவுகள் எப்படி, இப்ப நெட்வொர்க் அதிகமா இருந்தா மட்டும்தானே அந்த இடத்துல நம்மளோட ஆதரவுகள் நமக்கு வளங்கள்லாம் அதிகமா கிடைக்க செய்யும். இப்ப வளரும் நிறுவனம், இப்ப இந்த வளரும் நிறுவனம் சமூகத்துல எப்படி இருக்கணும்னா ஒரு செயல்களை செய்வதற்கும் திறன் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அடங்கும். இப்ப ஒரு செயலை செய்யணும்னா நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்மளால இதை செய்ய முடியும், இதை பாதுகாக்க முடியும், இதை செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி மக்கள் தங்களுக்கும் தங்கள் சமூகங்களுக்கும் எப்படி வாதிடுவது என்பதையும் கற்றுக்கொள்கிறார். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்மளே நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது, நம்மளே சுத்தி இருக்கவங்களையும் எப்படி காப்பாத்தணும்னா அது சொசைட்டி, ஒரு சமூகம். அப்ப அவங்களை எப்படி அந்த விஷயத்துல இருந்து மீட்டெடுத்து வர்றது அப்படின்றத பத்தியும் கத்துக்கிறாங்க. அதே மாதிரி தங்களோட வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளை எப்படி எடுப்பது என்பதை கற்றுக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை முடிவுகளை நம்ம டெசிஷன், நம்மளோட வாழ்க்கையை முடிவுகளை யார் தீர்மானிக்கணும், நம்ம தான் ஒரு விஷயம் பண்றோம், நம்ம தான் வாழ போறோம். அப்ப நம்ம தானே முடிவு பண்ணணும். எந்த ஒரு கஷ்டம்னாலும் நம்ம தானே ஃபேஸ் பண்ண போறோம், எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்ப யாரு முடிவு பண்ணணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரிதான் இப்ப கூட்டு நடவடிக்கைனா மக்கள் தங்கள் இலக்குகளை அடைய கூட்டு நடவடிக்கை எடுக்கும். இறுதி கட்டம் இதுவாகும். இது போராட்டங்களை ஒழுங்கமைத்தல், மாற்றத்திற்காக பரப்புரை செய்தல் அல்லது தங்கள் சொந்த தொழிலை தொடங்குவது ஆகியவை அடங்கும். இப்ப கூட்டு நடவடிக்கைன்னா நான் சொன்னேன், எல்லா விஷயத்திலையும் எப்பொழுதும் கூட்டு நடவடிக்கை இருக்கவும் கூடாது. அதே மாதிரி சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில செய்தா மட்டும்தான் வளர்ச்சி காண முடியும். சில விஷயங்களை கூட்டு சேர்ந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும், வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றது. அப்ப ஒரு தொழில் தொடங்குவதற்கு என்ன செய்யணும், சில விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். இப்ப சமூக அதிகாரம் அளித்தல் பட்டியல், பழங்குடியினர் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்டி ஒரு பன்முக மக்கள் குழு. அவர்கள் தங்களே வரையறுக்கிறார்கள். இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய, பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பின்தங்கிய சமூகமாக தலித்கள் உருவாக்குகிறார்கள். தலித்கள் இப்ப இவங்க இந்த எஸ்டி குரூப், நம்ம இவங்க இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, அப்ப நம்ம இவங்க கூட ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்றத பத்தி நம்ம சில பேர் சொல்லப்படுறாங்க. மக்கள் தொகையில் பாதிக்கக்கூடிய ஒரு குரூப்பாக செயல்பட்டு இருக்காங்க. பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் 9வது இடத்தில் உள்ளனர். இப்ப நான் சொன்னேன் இல்லையா எந்த இடத்தில் இருக்காங்க அப்படின்னு, நம்ம பார்த்தோம் 4, 16, 43, 46, 120 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் 9வது இடத்தில் உள்ளனர். இந்த பட்டியல் ஜாதி பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தின் விசாரணை அறிக்கை. இந்த 9வது இடத்துல உள்ளவங்களுக்கு அவங்களோட தேவைகள், கொள்கைகள் எப்படி வரையறுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி N6 2001 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி பட்டியலிருந்து 12வது இடம். பழங்காலத்திலிருந்தே எஸ்டி சமூகங்கள் உலகமயமாக்கலாக பாதிக்கப்பட்டுள்ளன. நம்ம சொன்னோம் இல்லையா, எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல்,
தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், அப்போ உலகமயமாக்கல், அப்போ குளோபலைசேஷன். இந்த உலகமயமாக்குதல்ல வந்து 2001ஆம் ஆண்டுலயே வந்து இந்த 12வது இடத்துல இருக்கும்போது அப்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுடைய தேவைகள் நிவர்த்தி ஆகல, அப்ப பூர்த்தி செய்யப்படல. அப்பவே வந்து குளோபலைசேஷன்ல வந்து பாதிக்கப்பட்டுறாங்க. எதனால? சோசியல், நான் சொன்னேன் இல்லையா, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், கல்ச்சரல், இந்த 4 விஷயத்திலயுமே, சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் அப்புறம் வந்து கலாச்சார முறையிலையும் அரசியல் முறையிலையும் பாதிக்கப்பட்டக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி 2001ஆம் ஆண்டு. அது மாதிரி போர் காரணமாக கட்டாய இடம்பெயர்வு உட்பட பல்வேறு வகையான இடம்பெயர்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இடம்பெயர்வுனா மைக்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த இடம்பெயர்வு, இங்க இருந்து இங்க போகணும், இந்த விஷயம் நீங்க போனாதான் இந்த இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுறது. இப்ப சமூக அதிகாரம் மற்றும் வகுப்புவாதம். இப்ப சமூக அதிகாரம் என்பது மத நல்லிணக்கத்திற்கான ஒரு படியாகும். இப்ப உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நிலைமைகள், மேலும் அவர்களை சமூக பொறுப்பாளர்களாக ஆக்க வேண்டும். இப்ப வந்து எல்லாத்தையும் சில விஷயங்கள் பண்ணிட்டு சரி ஓகே அவ்வளவுதான் நீங்க போகலாம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப வளர்ச்சியோட ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்களோட சமூக பொறுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். எதோட ஆக்கப்பூர்வம்? சமூக அதிகாரத்திற்கான ஒரு வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்காக ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். இப்ப கடந்த 10 ஆண்டுகளில் சமூக உணர்வு மக்களிடையே எழுச்சி ஏற்பட்டது. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சமூக உணர்வு, நமக்கு வந்து ஒரு எழுச்சி, நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு. இப்ப மக்கள் தாங்கள் தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல நுகர்வோரும் கூட என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே முடிந்தவரை தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் கவனித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளனர். இப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க முடியுமா? முடியாது. அப்ப ஒரு சிலர் வந்து என்ன செய்யணும், நம்மளே நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்ப வந்து தங்களையும் நம்ம பாதுகாத்துக்கணும், தங்கள் குடும்பங்களையும் கவனித்துக் கொள்ளணும். அதுக்கு சில வரைவுகள் அப்பதானே இது பண்ண முடியும். எல்லாரும் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 200 குடும்பங்கள் இருக்குன்னா 200 குடும்பங்களையும் பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப வந்து இதே ஒரு 20 குடும்பங்கள்னா கண்டிப்பாக முடியும். ஆனா இதே 200 குடும்பங்கள் போது, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், எடுத்துக்காட்டு, 200 குடும்பங்கள் போது பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் வந்து அவங்களையும் அவங்க பாத்துக்கணும், தன்னோட குடும்பத்தையும் அவங்க பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் பங்களிக்கவும் இந்த அவசியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். தேசத்தை கட்டியெழுப்ப அல்லது சமூக மேம்பாட்டை நோக்கி ஏதாவது செயல்படணும் அப்படின்னு. அதே மாதிரி சமூக அதிகாரம் அளித்தல் மற்றும் பிரதிநிதித்துவவாதம். இப்ப சமூக அதிகாரம் அளித்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட நபர் என்ற உணர்வை மக்களுக்கு வழங்குவது. இப்ப சமூக அதிகாரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்மளோட வேலைய நம்ம பார்க்கணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமைகள் இருக்கு அப்படின்றத பத்தி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணணும், உணர்ந்து செயல்படணும். 2வது, சமூகம் அவர்களை தங்கள் சமூகத்தின் ஒரு பகுதியாக உணர வழிவகுக்கிறது. இது சாத்தியமாகிறது. இப்ப வந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம சொசைட்டில நமக்கு சேஃப்டி உண்டு. அப்ப நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலையும் நம்ம தான் இதை பாதுகாக்கணும், நம்மளே இதுல ஒரு பகுதி தான் அப்படின்றத நம்ம வந்து முழுமையாக உணரணும். அப்புறம் ஒரு அடையாளம், நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி, நம்ம சொல்லுவோம்ல, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணும், நம்மளோட அடையாளம் யாரு அப்படின்றத பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப அடையாளம் இருக்க வேணும். அப்ப அவர்கள் யார் என்பதை நமக்குன்னு ஒரு அடையாளம் காமிச்சா மட்டும், ஐடென்டிட்டி சொல்லுவோம் இல்லையா, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என்ன. இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் என்ன சொல்லுவோம், இப்ப வந்து வாழ்றோம் 20 வயதுல, அப்போ 30 வயதுல திருமணம், அப்புறம் 35 வயதுலயா வேலை, அந்த மாதிரி. அப்புறம் அடுத்த கட்டத்துல வந்து முடிச்சுட்டு இதுதான் நம்மளோட அடையாளமா? நாம் கிடையாது. நம்மளோட அடையாளம் இது ஒரு வேலைக்கு போறதா நம்மளோட அடையாளம். அப்போ நம்மளோட அடையாளம் என்னன்றத நம்ம வந்து உணர்ந்து செயல்படணும் அவர்களுக்கு அப்ப அதே மாதிரி சமூகம் வைக்க பங்கு பிராந்தியவாதையை ஊக்குவிப்பதில், அதிகாரம் அளிப்பதை, இனத்தின் மீதான தாக்கத்தின் மூலம் சமூகங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குழுக்களாக செயல்பட வேணும்.
அதே மாதிரி சமூக அதிகாரம் அளித்தல் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை. இப்ப சமூக அதிகாரம்னா மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும். அப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, விமன் எம்பவர்மெண்ட், அவங்களோட மேம்பாட செயல்படணும். அப்ப அதே மாதிரி சமூக மற்றும் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான முக்கியமாக செயல்பட வேண்டும். அதே மாதிரி சமூக அதிகாரம் அளித்தல் என்பது அதிகாரம் அளிப்பதன் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், சமூக அதிகாரம் அளித்தல் என்பது மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படணும். ரெண்டாவது வந்து சமூக பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான ஒரு முக்கியமாக அமைப்பாக செயல்படணும். மூன்றாவது சமூக அதிகாரம் என்பது வாழ்க்கை செயல்முறையையும் ஒரு குறிப்பிட்டதா அமைக்கணும். அது மாதிரி அறிவு மற்றும் திறன்களை கொண்ட தனிநபர்கள், குழுக்கள் தங்களை தாங்களே வடிவமைக்க அனுமதிக்கப்படுகின்றன. இப்ப நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கணும், அறிவு, நம்மளோட திறனை. நான் தான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்லயே, எல்லாரும் வேலை பார்ப்பாங்க, ஆனா நம்ம எப்படி ஸ்மார்ட்டா வேலை பார்க்கிறோம், ஒரு விஷயம் பண்றோம், ஆனா நமக்கு டிஃபரன்சியேஷன், அதாவது வேறுபடுத்தி காட்டுறது எப்படி, நம்மளோட திறன்கள் தான். அதே மாதிரிதான் நம்மளோட நாலேஜும் நம்மளோட திறன் தான் மற்றவங்களே ஒருத்தர் வந்து ஒப்பிடும் போது வேறுபடுத்தி காட்டுவது இந்த அறிவு மற்றும் திறன்களை தான். அது வந்து தனிநபர் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, குழுக்கள் தங்களை தாங்களே வடிவமைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா செயல்படணும். இப்போ ஒரு லெட்டர் எழுதுறோம், எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு லெட்டர் எழுதுறோம், இப்போ லெட்டர்னா அந்த லெட்டர் நம்ம புதுசா வேலை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, அதை ஃபுல்லா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அப்படி நம்ம செய்யணுமானா இதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா திறன் அடிப்படையில எப்படி வேலை பார்ப்போம்னா, அந்த ஃபார்மெட்டை எடுத்து அதுல என்ன எடிட் பண்ணுமோ, சில மாறுதல்கள் நம்ம செயல்படுத்தணுமோ அந்த மாறுதல்களை செயல்படுத்தி உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம திறன், அதுதான் நம்ம நாலேஜையும் திறனையும் ஒரு தனிநபர் வந்து வேறுபடுத்தி காட்டுறது. இப்ப வாழ்க்கையை பற்றிய தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க தேவையான தகவல்கள் இதனால் அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் எதிர்காலத்தின் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். சில கட்டுப்பாடுகள் இருக்கணும், வாழ்க்கையினாவே கட்டுப்பாடுகள் இருக்கணும். கட்டுப்பாடுகள்னா மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி அடைய முடியும். அப்ப இந்தியாவில் சமூக வலுவூட்டல் அவசியத்தை விளக்குகிறது. நம்ம அனைவருக்கும் சவாலாகவே உள்ளது. நம்ம எல்லாத்தையுமே ஒரு சவாலாகவே எடுத்துக்கணும். சமூக முன்னேற்றம் அடையிறதுக்கு அதை நோக்கி வேலை எங்களின் முயற்சியில் சில வெற்றிகளே அடைய முடிந்தது ஒன்றாக, ஆனால் இன்னும் பல பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அதிகாரத்தின் வகைகள். தனிப்பட்ட அதிகாரம் அளித்தல். அதிகாரத்தோட வகைகள் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட அதிகாரம். இந்த வகை அதிகாரம் அளித்தல் ஒரு தனிநபரின் தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் தனிப்பட்ட நிறுவன உணர்வை மேம்படுத்துவது கவனம் செலுத்து. தன்னம்பிக்கைன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும், செல்ஃப் டிக்னிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தனிப்பட்ட நிறுவன உணர்வு, நமக்குள்ள ஃபீலிங்ஸ், நம்ம தனிப்பட்ட இண்டிவிஜுவலா நம்ம ஃபீல் பண்ணணும், நமக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அப்பதான் நம்மளே வந்து நம்ம அதிகாரமா செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும், தகவல் இருந்த முடிவுகளை எடுக்கவும் மற்றும் சவால்களை சமாளிக்கவும் உதவும் திறன்கள் மற்றும் அறிவு மற்றும் அணுகுமுறைகளை வளர்ப்பதை உள்ளடக்கியது. இப்ப தனிநபர்கள் தங்களோட வாழ்க்கையை வந்து கட்டுப்பாடு இருக்கணும், சில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் வந்து தெரிவிக்கணும், நல்ல முடிவுகளை வந்து எடுக்கணும். அந்த முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறமும் சில பிரச்சனைகளை வந்தா எப்படி நம்ம சமாளிக்கக்கூடிய அந்த திறன்கள் இருக்கணும். சில அந்த திறன்கள்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, நமக்குள்ள ஒரு டேலண்ட் எப்படி இருக்கணும், நம்ம நாலேஜுக்குள்ள நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி அப்பதான் நமக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார வலுவூட்டல் தனிநபர் அல்லது சமூகங்களின் பொருளாதார நிலை மற்றும் நிதி சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இப்போ பொருளாதார நிதி இருக்கு, நிலைமை இருக்கு, அது சுதந்திரத்தை வந்து எப்படி மேம்படுத்தணும், அது ஒரு நிலையான வாழ்வாதாரங்கள், லைவ்லிஹுட்னு சொல்லுவோம் இல்லையா, நிலையான வாழ்வாதாரம் உருவாக்க, சொத்துக்களை உருவாக்க மற்றும் பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான வளங்கள், பயிற்சி மற்றும் வாய்ப்புகளை அணுவதை உள்ளடக்கியது. இப்ப வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப நிலையான வளர்ச்சி இருக்கணும்னா நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை உருவாக்கணும், பொருளாதார நலவாழ்வை வந்து மேம்படுத்தணும், வளங்களை வந்து எப்படி நம்ம செயல்படுத்தணும், வாய்ப்புகள் வந்து எப்படி எல்லாம் நம்ம அணுகணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப அரசியல் அதிகாரம் அளித்தல். இப்ப அரசியல் அதிகாரம் என்பது அரசியல் செயல்முறைகள் மற்றும் முடிவெடுப்பது தனிநபர்கள், குழுக்கள், செல்வாக்கு மற்றும் பங்களிப்பு அதிகாரத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்ப குடியுரிமை
குடிமை அதாவது குடியுரிமை ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும் சொல்லணும் இல்லையா. அரசியலோட அதிகாரம் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும், பிரதிநிதித்துவமா வாதிடணும், அப்புறம் அவங்களோட உரிமைகள் என்ன அப்படின்றது சொல்லணும், அவங்க உரிமை என்ன, பொறுப்புகள் என்ன, அவங்களுக்குன்னு விழிப்புணர்வு இருக்கணும், அப்புறம் வந்து அவங்களை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து உள்ளடக்கியதுதான் ஒரு தனிப்பட்ட அரசியல் அதிகாரம் நம்ம சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் நிறுவன அதிகாரம் அளித்தல். இப்ப நிறுவன அதிகாரம் அளித்தல்னா, நிறுவன அதிகாரம் அளித்தல் என்பது நிறுவனங்களின் வணிகங்கள், நிறுவனங்கள் இதெல்லாம் அவங்களோட சூழல உள்ளடக்கியது. இப்ப வெளிப்படையான தகவல் தொடர்பு, அப்புறம் முடிவெடுக்கிறது, திறன் மேம்பாடு, வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், இதெல்லாத்தையும் கொடுக்கறது தான் இந்த நிறுவனத்தோட அதிகாரம். இப்போ ஒரு நிறுவனம்னா என்ன வேணாலும் வந்து நீங்க இப்படிதான் அப்படின்றது, நீங்க என்ன வேணா வாங்க, உங்களோட வேலைகள் என்னமோ அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், தொடர்பு, நல்ல தகவல் தொடர்பு வேணும், அப்புறம் நல்ல ஒரு திறன் மேம்பாடு, அவங்களோட டெக்னிக்கல் சொல்றோம் இல்லையா, எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு, வேலை பணிகள், அப்புறம் வளர்ச்சிக்கான வாய்ப்பு, அவங்க கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளடக்கியதான் இந்த இது. இப்ப சமூக அதிகாரம் அளித்தல். இப்ப சமூக அதிகாரம் அளித்தல்னா, சமூக தங்களோட சொந்த தேவைகள், சவால்கள், நம்ம சொல்லுவோம்னா சேலஞ்சா இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேலஞ்சா இருக்கணும், அவங்களோட தேவைகள் சாரி அவங்களோட தேவைகள் மற்றும் சவால்களை அடையாளம் கண்டு நிவர்த்தி செய்வதற்கான திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப வந்து அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, சவால்கள் என்ன, அவங்களோட திறன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி கூட்டு பொறுப்பு. அப்ப கூட்டு பொறுப்புனா பொறுப்புணர்வு. அப்ப வந்து நமக்குள்ள ஒரு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஃபீலிங்ஸ் உணர்வை வந்து எப்படி வளர்ப்பது, நம்மளோட அப்புறம் வந்து எப்படி ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா எப்படி இருக்கணும், ஒரு குடியுரிமையை வந்து ஊக்குவிக்கணும், அப்ப சமூகங்களோட சார்ந்த ஒரு முயற்சிகளை வந்து நம்ம செயல்படணும், அப்படி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா இதுதான் சமூகத்தை ஆதரிக்கிறது. இப்ப நிறுவனத்தை எப்படி ஆதரிக்கணும் பார்த்துட்டோம், சமூகத்தை எப்படி இருக்கு ஆதரிக்கணும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாலினம். இப்ப பாலின அதிகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாலின அதிகாரம் என்பது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யணும், ஏற்றத்தாழ்வு வந்து நிவர்த்தி செய்யணும், பாலின சமத்துவத்தை மேம்படுத்தணும். இப்ப ஏற்றத்தாழ்வுகளை வந்து எப்படி நம்ம செயல்படுத்தணும், அப்ப பாலினத்துக்கு வந்து சமத்துவமா இருக்கணும். இப்ப ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம வந்து ஈக்குவலா நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து இப்ப பாலின அதிகாரம் சொல்ல போறோம். இப்ப பாரம்பரிய பாலின பாத்திரங்களை வந்து ஒரு சவால் செய்வதற்கு முயற்சிகள் அல்லது பாலினங்களுக்கும் கல்வி சுதந்திரத்துக்கான ஒரு அணுகல், மேம்படு, உரிமைகள், இந்த இதெல்லாமே உள்ளடக்கியதுதான் அந்த பாலின அதிகாரம் அளித்தல். இப்ப சுற்றுச்சூழல் அதிகாரம் அளித்தல். இப்ப இந்த சுற்றுச்சூழல் நோக்கி ஒரு பொறுப்புணர்வுனா பணிப்பெண் உணர்வு ஒரு மையமாக செயல்பட்டு இருக்கு. இப்ப நிலையான நடைமுறைகளை வந்து ஊக்குவிக்கணும், சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள் பங்கேற்க தனிநபர்கள் வந்து சமூகங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப அதே மாதிரி தொழில்நுட்ப அதிகாரம் அளித்தல். இப்ப தொழில்நுட்ப அதிகாரம் அளித்தல்னா உலகின் அதிகாரத்துவம் முக்கியத்துவம் அந்த டிஜிட்டல் வளங்கள் சொல்லுவோம் இல்லையா, டிஜிட்டல் வளங்கள், டிஜிட்டல் கல்வி அறிவு, இப்ப டிஜிட்டல் பிளைவு, டிஜிட்டல்னா தொழில்நுட்பவாதியா நமக்கு வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் கத்திருக்கணும், வளர்ச்சிக்கான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தணும், அப்பதான் நம்ம வந்து அதிகாரம் பண்ண முடியும். அதிகாரம்னா எல்லா விஷயங்களையும் கொண்டுள்ளது. இப்ப சமூக அதிகாரம். இப்ப சமூக அதிகாரம்னா சமூக நிலை, இப்ப நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த சமூக அதிகாரம் வந்து ஒரு உறுதுணையா செயல்படுது. இப்ப சமூக அதிகாரம் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னா சமூக உரிமைகள், வாய்ப்புகள், அப்புறம் வந்து ஊக்குவிப்பதோடு பாகுபாடுன்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்ப வந்து இவங்க பாகுபாடு பார்க்க கூடாது, டாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இதெல்லாம் வந்து நிலைநாட்டணும், பாகுபாடுலாம் வந்து இதெல்லாம் விளக்கணும், சில விஷயங்கள் சமூகங்களோட விதிமுறைகளை வந்து நிலைநாட்டணும், அப்பதான் பெண்களை வந்து ஒரு சவால் செய்வதற்கு ஒரு சமூக அதிகாரத்தை வந்து உருவாக்குறதுக்கும் உறுதுணையா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிகாரம் அளிக்கிறது வந்து ஒன்னோடு ஒன்று இணைக்கப்பட்டு பெரும்பாலும் இப்ப பொருளாதாரோட மேம்பாடு நிலைக்கு இப்ப சமூக அதிகாரத்திற்கும் ஒரு அரசியல் ஈடுபாட்டுக்கும் ஒரு பாதிப்புடையதா இருக்கும். சோ இப்ப அதிகாரம் அளித்தல் வந்து பெரும்பாலும் தனிநபர்கள் சமூகங்களின் நேர்மையான மாற்றத்தையும் உருவாக்க ஒரு செயல்பாடா இருக்கணும்னு. இப்ப இந்த சமூக மேம்பாட்டுக்கு யாரு பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுல வந்து இந்த சமூக அதிகாரம் அளிக்கும் முயற்சிகள் சமூக குறைபாடுகள் உள்ளவர்கள், வறுமையில் வாடுபவர்களுக்கு இத வந்து இவங்கெல்லாம் வந்து அத பயனுடையவர்களா செயல்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த பணியாளர்கள், சமூக பணியாளர்கள், ஒதுக்கப்பட்ட தனிநபர்கள் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டவர்கள், சில திறன், கல்வி, வளங்கள்,
சமூக ஈடுபாடு. சோ இந்த குழுக்கள்லாம் சேர்ந்து அதை நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இப்ப சமூக வலுவூட்டலுக்கு நீங்க எவ்வாறெல்லாம் பங்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப இந்த சமூக ரீதியாக மற்றவங்க மேம்படுத்துவதற்கு இந்த ஒரு குழுக்கள் வளர விடாம தடுக்கிறாங்க. தடுப்பதை எப்படி அவர் அடையாளம் காண முடியும்? அப்ப இந்த தடைகள்லாம் 2 வகையாக சொல்லப்படுறாங்க. ஒண்ணு நேரடி தொகுதிகள் மற்றும் மறைமுகம். இப்ப நேரடியாக அப்படின்னா அந்த பிளாக்கள், இந்த மாதிரி பாதுகாப்பான வீடு, முக்கியமா இல்லாத சில தடுக்கிறதுக்கும் இல்ல ஒரு அமைப்புகளை உருவாக்குறதுக்கும் தனிநபரை நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்றது மாதிரி நடைமுறைகள், பணியிடம் நெறிமுறைகள் சிலவற்றை இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்ற இது நேரடி இது இது மறைமுகமா இது பண்றாங்கன்னா, மறைமுகமா சொல்லப்படுறாங்க இந்த சீர்திருத்தங்கள்லாம் சட்டங்களுக்கு வாதிடுவதற்கும் வழி செய்யறாங்க. சோ இதுதான் மக்களுடைய அது ஒரு SC ST பிரிவுகளுக்கான ஒரு சமூக மாற்றங்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கு. நன்றி.